வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, எதிர்நீச்சல் ஹரிப்பிரியா வாழ்க்கையில் இவ்வளவு சோதனையா, கலங்க வைத்த வார்த்தை. இது பலருக்குமே ஒரு பாடம். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனில் எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியலில் நந்தினி கேரக்டர் மூலம் கவனம் ஈர்த்தவதான் நடிகை ஹரிப்பிரியா. இந்த கேரக்டர் மூலம் இவர் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலருடைய மனதையும் கவர்ந்திருக்கிறாங்க. அந்த சீரியலில் முழுக்க ஒரே சண்டை சக்கரவாக இருந்தாலும் அதிலும் இவருடைய காமெடி காட்சிகள் பலருக்குமே பிடிக்கும். இந்த நிலைமையில ஹரிப்பிரியா தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களை பேசி உருக்கமாக இருக்கிறாங்க. ஹரிப்பிரியா கனா காணும் காலங்கள் சீரியல் மூலமாக சின்னத்திரையில் அறிமுகமாகி அப்போந்திருந்தே நடித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு சில சீரியல்களில் வில்லியாக நடித்திருந்தாங்க. அதே போல தன்னுடைய திருமணத்துக்கு பிறகு சில வருடங்கள் நடிப்பை விட்டு விலகி இருந்த இவங்க இப்போது மீண்டும் கொண்டு வராங்க. ஹரிப்பிரியா சீரியல் நடிகர் விக்னேஷ்குமாரை தன் காதலித்து கடந்த 2012ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாங்க. ஆனால் திருமணத்துக்கு பிறகு இருவருக்குமே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவருமே பிரிந்து வாழ்வராங்க. தன்னுடைய மகனை ஹரிப்பிரியா தன் கவனித்து வராங்க. இந்த நிலையில ஹரிப்பிரியா சிங்கிள் மதராக குறித்து தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறாங்க. அதுல சிங்கிள் மதராக இருப்பது ஒரு பொறுப்பு மட்டுமல்ல, அது பல சவால்களையும் அழுத்தமாக நிறைந்த வாழ்க்கை. ஒரு குழந்தையாக தனியாக வளர்ப்பது என்பது உடல், மனம், பொருளாதாரம் என எல்லா ரீதியிலும் சோதனை தான் என்று அவர் கூறியிருக்காங்க. அதிலும் சமூகத்தின் பார்வை தான் அதிகமாக பாதிக்கும் என அவர் தெரிவித்திருக்கிறாங்க. ஒரு குழந்தை தவறாக நடந்து கொண்டாலே அம்மா சரியாக வளர்க்கல என்ற கேள்வி முதல் அந்த ஒரு எண்ணம் எப்போதுமே மனசுக்குள் அழுத்தமாக இருக்கும். வாழ்க்கையில சந்தித்த மன அழுத்தங்கள் பற்றியும் அவங்க வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க. ஒரு காலத்துல தனியாக ரூமுக்குள்ள உட்கார்ந்து விடிய விடிய அழுதுருக்கேன். சினிமா பார்க்க கூட மனசில்லாத நிலையில இருந்தது. அவங்க குறிப்பது சந்தித்த மனவேதனையின் அளவை வெளிப்படுத்துகிறது. அதே நேரத்தில் அழுவது பலவீனம் இல்லை, அது நம்மை உள்ளிருந்து பலமாகும் ஒரு வழியாக தெரிவித்திருக்கிறார். வாழ்க்கையில எப்போதுமே உரியதையாக இருக்க முடியும், சில நேரங்களில் உடைந்து போக வேண்டியதான். ஆனால் அதிலிருந்து மீண்டு வரும்போதுதான் உண்மையான வலிமை கிடைக்கும் என்ற அவரது கருத்து பலருக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய உண்மையாகும். தனியாக வாழ்வது குறித்து அவர் கூறியது, வாழ்க்கையில் தனியாகத்தான் வந்தோம், தனியாகத்தான் போக போகிறோம், அதனால் தனிமை தான் ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொண்டேன் என்று உருக்கமாக பேசிய வரிகள் அவரது மனநிலையில் வாழ்க்கை அணுகும் விதத்தையும் வெளிப்படுத்தியது. இப்படி இவர் சோகமாக பேசியிருப்பதை பலருமே எங்கே நந்தினியா இப்படி பேசுகிறாங்க, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அப்போது கிண்டல் பண்ணிட்டு ஜாலியாக சிரிப்பதிலேயே, ஆனால் இவ்வளவு பிரச்சனை இருக்கும், வேதனையாக இருக்குன்னு பலருக்குமே ஆறுதல் சொல்லி வருகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கண்ணீர் பதிவு சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. நிறைய பேர் இவங்களுக்காக ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.